ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டீஸ்டெக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் செயினை என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் செயினை என்னங்கிற ஐடியாவே இல்லாமல் இருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டே டியூன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் பிளாக் செயின்? பிளாக் செயினா என்ன? பிளாக் செயினுங்கிறது டீசென்ட்ரலைஸ் டிஜிட்டல் லெட்ஜர் ஃபார் டிரான்சாக்ஷன். இங்கே லெட்ஜர்னா என்ன? லெட்ஜர்னா ஒன்றும் இல்லை, கணக்கு வழக்கு எழுதி வைக்கிற புத்தகம். ஓகேவா? இதே இது டிஜிட்டல் லெட்ஜர்னா லெட்ஜரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் டிஜிட்டல் லெட்ஜர். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லையோ நம்ம ஜிடிட்டல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் டிஜிட்டல் லெட்ஜர். டீசென்ட்ரலைஸ் டிஜிட்டல் லெட்ஜர் அப்படின்னா என்ன? டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம சென்ட்ரலைஸ்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா டீசென்ட்ரலைஸ் என்னங்கிறது புரிஞ்சும். சென்ட்ரலைஸ்டுங்கிறது ஒரு ஆல் மிடில் மேன் நம்மளுக்கு நடுவில் இருப்பாங்க. நீங்கள் இன்னொரு நபருக்கு அமௌண்ட் அனுப்புறீங்கன்னா நடுவில் ஒரு மிடில் மேன் இருப்பாங்க. ஒரு பேங்க்கவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். மிடில் மேனாக பேங்க் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபார்ம் நடுவில் அந்த பேங்க் தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேவா? இந்த டீசென்ட்ரலைஸ்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக அந்த ஆளுக்கு போயிடும். ஸோ நடுவில் இருக்க அந்த மிடில் மேன் ஸ்கிப் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிளாக் செயின். ரெண்டாவது விஷயம் பிளாக் செயினில் என்னென்னா, டேட்டா ஸ்டோர்ஸ் இன் மல்டிபிள் நோட்ஸ். இப்போது நான் ஒரு ஆளுக்கு 100 ரூபா அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா அனுப்பியிருக்கேங்கிறது ஒரே ஒரு நோடு, அதாவது ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் ஸ்டோர் ஆகிருக்காது, ஏகப்பட்ட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது ஒரு ஹேக்கர் நான் அனுப்பின அமௌண்ட் 100 ரூபா இல்லை 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண நினைக்கிறான். சேஞ்ச் பண்ணிட்டான். ஒரு சிஸ்டத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போது மீதி இருக்க சிஸ்டத்தில் 100 ரூபான்னு இருக்கும், ஆனால் அந்த ஒரு சிஸ்டத்தில் 10 ரூபான்னு இருக்கும். இந்த மாதிரி சினாரியோவில் இந்த ஒரே ஒரு சிஸ்டத்தில் மட்டும் டேட்டா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி பிளாக் செயின் அந்த சேஞ்ச் ஆன ஒரு சிஸ்டத்தை மட்டும் அது கனெக்டிவ் சர்வர்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். பிளாக் செயினில் மூணாவது விஷயம் என்னென்னா, டேட்டா பைண்ட் அண்ட் ஸ்டோர் இன் பிளாக். நான் ஒரு ஆளுக்கு 100 ரூபா அனுப்புகிறேன்னா அந்த அனுப்புகிற அந்த 100 ரூபாங்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய ரெக்கார்டு ஒரு பிளாக்கில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த பிளாக் ஸ்டோரேஜ் லிமிட்டை ரீச் பண்ணோன்னே அதுக்கு ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆன பிளாக்கோட ஹேஷையும் எடுத்து உள்ளே வச்சு ஒரு ஹேஷ் ஜென்ரேட் பண்ணும். இதே சினாரியோ ஃபாலோ பண்ணும். அப்படியே ஒரு பிளாக் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு ஹேக்கர் வரான், நான் அனுப்புனது 100 ரூபா இல்லை 10 ரூபா தான் சொல்லி மாற்றுறான். ஸோ மாற்றுறோன்னு என்ன ஆகும்னா, அந்த பிளாக்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். அப்போது இதுக்கடுத்து இன்னொரு பிளாக்கில் ஆல்ரெடி இருக்க அந்த ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூவும் கரண்ட்டாக இப்போ அந்த 100 ரூபா அனுப்புனதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்த ஹேஷ் வேல்யூவும் இதை மாற்றுறதுக்கு உண்டான ஹேஷ் வேல்யூவும் மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால ஹேக்கரால் டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பிளாக் செயின் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் என்கிரிப்டடாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஹேக்கராலையும் ஹேக் பண்ண முடியாது. இன்கேஸ் அவன் ஹேக் பண்ண நினச்சான்னா ஒரு சிஸ்டத்தில் மட்டும் கிடையாது, அங்கே 10,000 நோடு இருக்குன்னா 10,000 நோடுலேயே அவன் சேஞ்ச் பண்ணணும். அதே நேரத்துக்கு இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பிளாக்ல ஆட் ஆகி ஹேஷ் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி சொன்னோம். அப்போது அவன் ஒரு பிளாக் சேஞ்ச் பண்ணான்னா அதுக்கு அடுத்து இருக்க ஜென்ரேட் ஆன பிளாக்கில் இருக்க ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூவும் இங்கே அவன் சேஞ்ச் பண்ண இங்கே சேஞ்ச் பண்ண ஹேஷ் வேல்யூவும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை பிளாக் செயின் அக்செப்ட் பண்ணிக்காது, எலிமினேட் பண்ணிடும். ஸோ இந்த சில ரீசன்னால தான் பிளாக் செயின் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. நார்மலாக ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை கொஞ்சம் பட்டிங்கிற வேலையை பார்த்து ஸ்டோர் பண்ணுறது தான் பிளாக் செயின். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.